Hi 10, 11 and 12 standard students. நான் மிருதுலா from Handle Learning. 10, 11 and 12 standard studentsக்கு தமிழ்ல நிறைய சிலபஸ்ல டாபிக்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இன்னும் ஒரு சில விஷயங்களை ரிமூவும் பண்ணிருக்காங்க. அப்படி எழுத போற முதல் எக்ஸாம் இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம். அதுல எந்தெந்த क्वेश्चंस எல்லாம் நீங்க கண்டிப்பா படிச்சிட்டு போகணும். क्वेश्चन பேப்பர் எப்படி எல்லாம் நமக்கு கேட்கலாம். சோ என்ன பேட்டர்ன்ல இருக்க போகுது. சோ 2 மார்க்ஸா இருக்கட்டும், குருவினா, சிறுவினா, நெடுவினாக்கு எந்தெந்த क्वेश्चனை கண்டிப்பா நம்ம படிச்சிருக்கணும். क्वेश्चन பேப்பரும் பார்க்க போறோம். அதோட சேர்த்து முக்கியமான क्वेश्चंஸை மார்க் பண்ணி இப்பவே தமிழ் படிக்கிறது ஈஸியாக்க போறோம். அடுத்த 5 நிமிஷத்துக்கு 10th 11th 12th மூணு பேத்துக்குமே சிலபஸ்ல என்ன சேஞ்ச் ஆயிருக்கு, எதெல்லாம் கண்டிப்பா படிக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ முதல்ல 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கறத அப்படியே உங்களுக்கு இங்க நான் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கேன். இத வேணா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். சோ புதுசா ஆட் ஆன டாபிக் பாத்தீங்கன்னா ரெண்டாவது இயல்ல மேகமும் பெருமும் புதுசா ஆட் ஆனது. மித்தபடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில சிலபஸ் ரிடக்ஷனா இருக்கு. இயல் 1ல பாத்தீங்க அப்படின்னா எழுத்து சொன்ன 2 இருந்துச்சு, எழுத ரிமூவ் பண்ணிட்டாங்க. காலக்கணிதம்லாம் வந்து 8வது இயல்ல இருந்து செய்யுள வந்து இப்ப முதல் இயலுக்கு நமக்கு மாத்திருக்காங்க. இது மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் இருக்கு. சோ இந்த சேஞ்சஸ் நீங்க ஸ்கிரீன்லயே பார்க்கலாம். அப்ப இதுல எந்தெந்த क्वेश्चंस எல்லாம் நீங்க முதல்ல படிக்கணும் இயல் 1ல பார்க்கலாம். குருவினால क्वेश्चन நம்பர் 1 2 4 5 ஸோ क्वेश्चंस எல்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது இல்லைங்களா, அதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது சிறுவினாலையும் அதே மாதிரி தான் முதல் 2 क्वेश्चனை தெளிவாக படிச்சுக்கோங்க, அது போதும். அடுத்தது நடுவினால பார்த்தீங்கன்னா முதல் क्वेश्चனும் 3வது क्वेश्चனும் படிச்சுக்கலாம். சரி, இதெல்லாம் வந்து நமக்கு திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய क्वेश्चंस தான். துணைப்பாடமெல்லாம் வந்து ஒரு தடவை நீங்கள் கரெக்டாக படிச்சுட்டு போனீங்க, அந்த கதை தெளிவாக தெரிஞ்சது அப்படின்னாலே நீங்கள் தாராளமாக ஓனாக எழுதலாம். சரியா? ஸோ அடுத்த இயல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதில் குருவினா வந்து 2nd क्वेश्चன், 4th क्वेश्चन, 5th क्वेश्चन. ஸோ இந்த 3 क्वेश्चனை தெளிவாக படிச்சுக்கோங்க குருவினால. அதே மாதிரி சிறுவினால முதல் 2 क्वेश्चனை தெளிவாக படிச்சுட்டு போய்க்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா நெடுவினால ஃபர்ஸ்ட் 2 क्वेश्चन படிச்சுக்கோங்க. அது போக நீங்க என்னென்னலாம் படிக்கணும் எக்ஸாமுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைச்சொற்கள்ல மொத்தமாவே புக் பேக்ல 12 தான் இருக்கு. இந்த 2 இயலையும் சேர்த்து காட்சியை கொண்ட கவிஞர் எழுதுக்கும் எதுவும் சிலபஸ்ல மாத்தல, எது பழசுல என்ன இருந்துச்சோ அதே தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா அதை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இலக்கண குறிப்பும் 4 தான் இருக்கு, பகுப்பது உறுப்பினம் 1 தான் இருக்கு, மனப்பாட பாடல் நமக்கு 2 இருக்கு. ஸோ படிவம் பாத்தீங்கன்னா 2 படிவம் இருக்கு, கடிதம் 2 இருக்கு. ஸோ இது 2ல இருந்து ஏதாச்சும் ஒன்று நமக்கு கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல கேட்டுருவாங்க. அதே மாதிரி வந்து நயம் பாராட்டுக நமக்கு கொடுக்கலாம். இதுதான் நமக்கு சிலபஸுமே. இது மொத்தத்தையும் நம்ம படிச்சோம் அப்படின்னாலே போதும். இதுல இயல் 1 மேக்ஸிமம் நம்ம படிச்சிருப்போம். புதுசா ஆட் பண்ண டாபிக்கை மட்டும் கொஞ்சம் பொறுமையா படிச்சுக்கோங்க. சரியா? அடுத்து 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்க்கலாம். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எங்கள் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். ஸோ புதுசாக இயல் 1ல் வந்துட்டு ஒவ்வொரு பிள்ளையும் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை அடிஷ்னலாக நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. மித்தப்படி ஆல்ரெடி இருந்ததா மனோன்மணியம் வந்து 8வது இயல்லேருந்து இப்போ 2வது இயலுக்கு மாறி இருக்கு. அப்போ குருவினால முதல் இயலில் நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறது क्वेश्चन நம்பர் 1 3 4 5. ஸோ இது எல்லாமே இதுக்கு முன்னாடி பப்ளிக் எக்ஸாம்லையும் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்ட क्वेश्चन. மிட்டம் எக்ஸாமில் தாராளமாக நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சிறுவினால 4வது क्वेश्चन தவிர இது எல்லாமே படிச்சாகணும். எனக்கு क्वेश्चंஸே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா நடுவினால முதல் क्वेश्चனும் 3வது क्वेश्चனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அடுத்தது அதே மாதிரி செகண்ட் யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு குருவினால ஃபர்ஸ்ட் क्वेश्चन, 3rd 4th 5th. ஸோ 5 வேளாண்மை மந்திரங்கள் யாவை, இது எல்லாமே நீங்க தெளிவா படிச்சுட்டு போக வேண்டிய क्वेश्चन. ஸோ அடுத்தது சிறுவினாலையும் 2வது क्वेश्चனை தவிர மித்த 3 क्वेश्चனுமே தெளிவா படிச்சுக்கலாம். அடுத்தது நெடுவினால பாத்தீங்க அப்படின்னா முதல் क्वेश्चனும் 3வது क्वेश्चனும் தெளிவா படிச்சுக்கோங்க. அது போக கலைச்சொற்கள் மொத்தமாவே வந்து 2 இயலையும் சேர்த்து 10 தான் இருக்கு. அதுல இருந்து தான் நமக்கு எக்ஸாம்லையும் கேட்க சான்ஸ் இருக்கு. அடுத்தது பகுப்பது இலக்கண குறிப்பு, பகுப்பது உறுப்பினம்லாம் வந்துட்டு ஒரு 13 4 அவ்வளவுதான் இருக்கு. மனப்பாட பாடல் இருக்கு, புணர்ச்சி விதி 2 தான் கொடுத்துருக்காங்க, தமிழாக்கம் நயம் பாராட்டுக. இது போக நமக்கு தமிழ்ல புக் பேக்ல இருக்கக்கூடிய 1 மார்க்ஸை தெளிவா படிச்சுட்டு போங்க, அதுல இருந்து தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ அடுத்தது 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பார்க்கலாம். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் இயல்ல வந்துட்டு நமக்கு உரைநடை 8வது இயல்ல இருந்து 1வது இயலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நமது மொழியின் அடையாளங்களை மீட்டவர் அப்படிங்கிறது. ஸோ மித்தபடி மதராசப்பட்டினம் அதே மாதிரி உரைநடை பார்த்தீங்கன்னா 2வது இயல் இருக்குது. 5வது இயல்லேருந்து இப்போ இங்கே நமக்கு 2வது இயல்ல அதை மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி. அப்போ இதில் நீங்கள் என்ன क्वेश्चंस எல்லாம் படிக்கணும்? குருவினால பாருங்க முதல் क्वेश्चन இருக்கு, 3வது क्वेश्चन, 4வது क्वेश्चन. அடுத்தது சிறுவினாலையும் அதே மாதிரி தான் வந்துட்டு 4வது क्वेश्चन தவிர மித்த 3 क्वेश्चனும் தெளிவாக படிச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நெடுவினாலையும் அதே மாதிரி 4வது क्वेश्चனை விட்டுட்டு மிச்சம் 3 क्वेश्चனையும் தெளிவாக படிச்சுட்டு போங்க. ஸோ இதை மட்டுமே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். இயல் 2லையும் அதே மாதிரி தான். ஸோ குருவினால என்னென்ன क्वेश्चंस கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. முதல் क्वेश्चन இருக்கு, 3வது 4வது क्वेश्चन. ஸோ செகண்ட் क्वेश्चन புணர்ச்சி விதி தான். ஸோ அதை நீங்க புணர்ச்சி படிக்கும்போது அந்த ஒரு क्वेश्चனை படிச்சுட்டா போதும். ஸோ சிறுவினால வந்து 2வது 3வது क्वेश्चन ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது நெடுவினாலையும் அதே மாதிரி 2வது 3வது क्वेश्चन ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் இதுக்கு முன்னாடி கேட்டுட்டே இருந்த क्वेश्चन. புதுசா நமக்கு பேட்டர்ன் சேஞ்ச் ஆக போறதுல டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ்பேட்ச் ஆனனால அதுக்கு தகுந்த மாதிரி क्वेश्चंஸை மட்டும் நம்ம படிச்சுட்டா போதும். ஸோ அடுத்தது திருக்குறள். ஸோ திருக்குறள்ல வந்து எக்ஸப்ஷன்ஸே கிடையாது. இப்போ படிச்சிட்டீங்க அப்படின்னா கடைசி வரலும் இதில் இருக்கக்கூடிய எல்லா क्वेश्चंஸும் தெளிவாக படிச்சே ஆகணும். ஸோ குருவினா, சிறுவினா, நெடுவினா இது எதுவுமே நம்ம மார்க் பண்ணல, இது எல்லாமே நம்ம படிச்சுதான் ஆகணும். ஸோ அடுத்தது அது போக மனப்பாடம் இருக்கு நமக்கு, கலைச்சொற்கள், இலக்கண குறிப்பு, பகுப்பது உறுப்பினம்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அதை ஒரு தடவை நீங்க பார்த்துட்டாலே போதும். ஸோ 11th and 12th எக்ஸாம் क्वेश्चन பேப்பர் என்ன பேட்டர்ன்ல இருக்க போகுது, அதே மாதிரி வந்துட்டு நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் क्वेश्चन பேப்பர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ ஒரு தடவை கிளியரா பார்த்துடலாம்.
இப்போ 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஸ்டின் பேப்பரில் எப்படி இருக்கும் கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1 மார்க்கில் 8 1 மார்க் கேட்கலாம்ப்பா. ஸோ அதில் புக் இன்சைட் வந்து மேபி ஒரு 2 கொஸ்டின் இல்லை ஒரு கொஸ்டின் நமக்கு கேட்கலாம். அடுத்தது குருவினா நமக்கு கிட்டத்தட்ட 4 கொஸ்டின் எழுதணும், 6 கொஸ்டின் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறுவினா. ஸோ சிறுவினா நம்ம 3 எழுதணும். ஸோ 3க்கு வந்துட்டு நமக்கு 2 சாய்ஸ் இருக்கு. ஸோ அடுத்தது அதே மாதிரி வந்துட்டு நமக்கு 1 மார்க்ஸ், அதாவது அந்த 2 மார்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணத்துலேருந்து ஓமை தொடர் சொற்றொடரில் அமைத்து எழுதுக கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மயங்கொலி சொற்கள் கேட்கலாம், பகுபத உறுப்பிலக்கணம் கேட்கலாம், புணர்ச்சி விதி கேட்கலாம். இது எல்லாமே நமக்கு அடுத்த 2 மார்க்ஸில் கேட்கலாம். இதுக்கும் நமக்கு சாய்ஸ் இருக்கு. ஸோ 5 கொடுத்து நம்ம வந்து 3 எழுதணும். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெடுவினா. ஸோ நெடுவினா வந்து ஐதர் ஆர் சாய்ஸில் நமக்கு கேட்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அது ரெண்டையும் முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு மனப்பாட பாடல் இப்படிதான் நம்ம பேட்டர்னே இருக்க போகுது. ஸோ மனப்பாட பாடலுக்கு வந்துட்டு ஒரு 4 மார்க் கொடுப்பாங்க. திருக்குறள் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 2 மார்க். இதுதான் வந்து 11th and 12th பேட்டர்னாவே இருக்க போகுது. ஸோ 2 பேத்துக்கும் ஆல்மோஸ்ட் காமன் பேட்டர்ன் தான். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்க போகுது? ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நம்ம ஹண்டர் லேர்னிங் ஆப்ல அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நீங்க அதையும் அங்கே செக் பண்ணி பார்க்கலாம். வாட்ஸ்அப் சேனலோட லிங்கை இங்கே கீழேயே நான் கமெண்ட்ல கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பா அதையும் செக் பண்ணி பாருங்க. இது போக வேற யாருக்கெல்லாம் இந்த கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃபா வேணும், இப்பயே மிஸ் பண்ணாம பிடிஎஃப் வேணும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 10th ஸ்டாண்டர்டுக்கும் அதே மாதிரி தான் இங்க பாத்தீங்க அப்படின்னா 1 மார்க்ல 8 1 மார்க் நமக்கு கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குருவினா. ஸோ குருவினாவில் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரில் 13வது கேள்வி வந்து கட்டாயம், அதாவது கம்பல்சரி கொஸ்டின் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. திருக்குறள் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 3 கொஸ்டின் எழுதணும், ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். ஸோ குருவினா எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிறுவினா அண்ட் அடுத்தது இதில் இலக்கணம் எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம 3 கொஸ்டின் எழுதணும். இதுலேயும் நமக்கு சாய்ஸ் இருக்கு. அண்ட் அடுத்தது வந்துட்டு நமக்கு நெடுவினா. ஸோ நெடுவினா எழுதும் போது அதுலேயுமே நமக்கு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ புக் பேக்ல இருந்தால் மேக்ஸிமம் இங்கே கேட்டிருக்காங்க. அது போக நமக்கு இந்த மொழி பெயர்ப்புலேருந்து கேட்கலாம், காட்சியை கண்டு கவினுரை எழுதுக கேட்கலாம். அடுத்தது வந்து துணைப்பாடத்துலேருந்து நமக்கு ஒரு கேள்வி கேட்கலாம். ஸோ இப்படி தான் நம்மளோட கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் இருக்க போது. ஸோ அதுக்கு மட்டும் கடைசி இதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 8 மார்க். ஸோ மித்தது எல்லாத்துக்குமே உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு. ஸோ இப்போ சொன்ன கொஸ்டினா சொன்ன பேட்டர்னில் கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா இந்த கலைச்சொற்கள் எல்லாம் அழகாக எழுதுனா அதுலேருந்தே 2 மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே வந்து கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்பாங்க, எந்தெந்த கொஸ்டின் நம்ம தெளிவாக படிக்கணும். ஸோ இது யாருக்கெல்லாம் பிடிஎஃபாக வேணுமோ இப்போயே பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு தேவையான எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்துட்டே இருக்கு. அண்ட் முக்கியமாக தமிழில் எங்கெல்லாம் நீங்கள் மார்க்கை மிஸ் பண்ணுறீங்க, ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் எப்படி கரெக்ட் பண்ணலாம், அதுக்கான ஷார்ட்ஸும் வந்துட்டே இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் இனிமேல் டெய்லியும் சாயந்தரம் 7 மணிக்கு லைவ் கிளாஸஸ் நம்ம யூடியூப்லேயே எடுத்துகிட்டு இருக்கோம். அதையும் அட்டென்ட் பண்ணி பாருங்கள்.